கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அவரின் உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனை முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சென்னையில் உள்ள தேமுதிக மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரை மருத்துவமனைக்கு வரச் சொல்லியிருப்பதாகவும் முன்னதாக செய்தியாளர் தெரிவித்திருந்தார். விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து அறிய ரசிகர்கள், தொண்டர்கள் குவியலாம் என்பதால் விஜயகாந்தின் இல்லத்திலும் மருத்துவமனை முன்பும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சில வாரங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பினார். அதன் பின்னர் தற்போது மீண்டும் உடல்நலக்குறைவால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. தற்போது அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இன்னும் சற்று நேரத்தில் அவரின் உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக சென்னையில் உள்ள தேமுதிக மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரை மருத்துவமனைக்கு வரச் சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மருத்துவமனை முன்பு தேமுதிக நிர்வாகிகள் வரத் தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், இப்ப வெண்டிலேட்டர் மூலமா விஜயகாந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதா தேமுதிக சொல்லியிருக்காங்க. என்ன விவரம்? தற்போதைய சூழல் என்னவா இருக்காங்க? தேமுதிக நிறுவனத்தில் விஜயகாந்த் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ததை தொடர்ந்து அவ்வப்போது ஒவ்வொரு மாதமும் மருத்துவ பிரச்சனைக்காக மணப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் பல்வேறு காலகட்டங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக அவர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அந்த சூழலில் 3 வார காலம் தொடர்ந்து நாட்கள் சிகிச்சை மேற்கொண்டதால் அவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் கிளம்பியது. யூடியூப் சேனல்லாம் அவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்தி, தவறான கருத்துக்களை செய்தி வெளியிட்டதால் தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது கணவனுடன் நலமுடன் இருக்கிறார் என்ற ஒரு வீடியோவையும் புகைப்படத்தையும் ட்விட்டர் பற்றி வெளியிட்டு தவறான தகவலை பரப்ப வேண்டாம், பூரண நலமுடன் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 12ஆம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பி ஓய்வு பெற்றிருந்த சூழ்நிலையில் மீண்டும் அவர் கடந்த 26ஆம் தேதி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு வழக்கமான பரிசோதனைக்கு வந்திருக்கிறார். 15 நாட்கள் மருத்துவமனை தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்புவார் என்ற கருத்தையும் தேமுதிக தலைமை கழகம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழலில் இன்று காலை 4:30 மணி அளித்து விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் அவர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதால் தொடர்ந்து அவர் வெண்டிலேட்டரில் சுவாசம் செய்யப்பட்டு வருவதாகவும் அறிக்கை தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டது. இந்த தகவல் பரவியை அடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் மருத்துவம் அளிக்கப்பட்டார். வெண்டிலேட்டர் வசதியுடன் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறது என்ற தகவல் பரவியை அடுத்து தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் பலர் மருத்துவமனைக்கு வர தொடங்குகிறார்கள். இந்த சூழலில் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து மீண்டும் தவறான செய்திகள் பரவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கட்சி நிர்வாகிகள் பலர் பிரேமலதா விஜயகாந்தையும் கட்சியின் முக்கிய நிர்வாகியான பார்த்தசாரதியும் தொடர்பு கொண்டு அவர் உடல்நலம் குறித்து கேட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் சென்னையில் உள்ள முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் சிலரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கார்கள். மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் சிலரை மருத்துவமனைக்கு வர சொல்லி அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். தொலைபேசியில் தகவல் கொடுத்த நம்மிடம் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து இன்னும் சில மணித்துளிகளில், அதாவது 9 மணிக்கு மேல் வழக்கமாக விஜயகாந்த் உடல்நலம் குறித்து கடந்த முறை நவம்பர் மாதம் அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட போது பிரேமலதா விஜயகாந்தை ஆலோசிக்காமல் மருத்துவ நிர்வாகம் அவர் உடல்நலம் குறித்து ஒரு மருத்துவ அறிக்கை வெளியிட்டது. இதனால் கட்சியினர் மத்தியில் பல்வேறு அதிருப்திகளையும் வதந்தியும் ஏற்பட ஒரு வழிவகுத்ததில் கருதி எங்களை கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் யாரும் மருத்துவ நிர்வாக சார்பில் அறிக்கை வெளியிடக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்ட தொடர்ந்து தற்போது வரை விஜயகாந்த் தொடர்பான மருத்துவ செய்திகள், அவருடைய வீடு திரும்புவதிலிருந்து அவர் என்ன மாதிரி சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறித்தும் தேமுதிக தலைமை கழகம் தான் ஒரு அறிக்கை வெளியிட்டு வருகிறது. இந்த தொழிலில் தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அவருக்கு வெண்டிலேட்டர் வசதி செய்யப்படுவது தேமுதிக தலைமை கழகம் சார்பில் அறிக்கை வெளியிட்ட சூழலில் இப்போது 9 மணிக்கு மேல் மருத்துவமனை நிர்வாக சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. விஜயகாந்த் உடல்நல குறித்து அவருக்கு என்னமான சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள், கொரோனா தொற்று ஏற்பட்டு பார்த்து அவருக்கு என்ன சிகிச்சை ஏற்படுறார், உடல்நலம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மருத்துவமனை நிர்வாக சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். முருகேசன், விஜயகாந்தின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதனால் வெண்டிலேட்டரில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் மருத்துவமனையில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள்.
அதே போல மறுபுறம் அவருடைய இல்லத்தின் முன்பாகவும் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்து வருகிறார்கள். இப்ப இந்த இரண்டு பகுதிகளிலும் காவல்துறையினருடைய பாதுகாப்பு என்பது எந்த அளவு இருக்கு? வழக்கமா விஜயகாந்த் உடன் குறித்து பல்வேறு செய்திகள் வர தொடங்கியது தேமுதிக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அதிருப்தியும் ஒரு பரபரப்பும் ஏற்படும். எனவே அதிக அளவில் மருத்துவமனை குவிய தொடங்குவதால் இந்த தற்போது இந்த பகுதி மணப்பாக்கம் பகுதி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பணி நடந்து கொண்டிருப்பாங்க. போக்குவரத்து ஏற்கனவே நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியா இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இங்கு குவிய தொடங்குவதால் போக்குவரத்து அதிகமாக பாதிக்கப்படும். அதே போன்று மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகளுக்கும் அவருடைய இடையூறு ஏற்படும் என்ற காரணத்தினால் கடந்த முறையும் இதே போன்று விஜயகாந்த் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு வதந்திகள் கிளம்பிய சூழ்நிலையில் இதே போன்று காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் விஜயகாந்த் வெண்டிலேட்டர் வசதியுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற கருத்து செய்தி வெளியான தொடர்ந்து காலையில் 15க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருந்த சூழ்நிலையில் தற்போது 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்தும் இந்த பகுதி சீர் செய்யப்படுகிறது. மேலும் நிர்வாகிகளை வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டதால் வீட்டிற்கும் காவலர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கோயம்புத்தூர்ல கட்சி தலைமை அலுவலகத்திற்கும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறார்கள் என்பது குறித்தும் அதற்கேற்றவாறு காவல்துறை சார்பில் அடுத்த கட்டமாக அங்கும் பாதுகாப்பு பணிக்கு காவலர்கள் நியமிக்க வாய்ப்பு இருக்கிறது. ராதா, நிச்சயமா முருகேசன், மருத்துவமனை முன்பும் சரி, அவரின் இல்லத்தின் முன்பும் சரி, ரசிகர்களும் தேமுதிக நிர்வாகிகளும் வர தொடங்கி இருக்காங்க. இப்ப அவர் கொரோனா சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கொரோனா தொற்றால ஏற்கனவே கடந்த 2020 ஒருமுறை கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு பூரண குணமடைந்து அவர் வீடு திரும்பினார். இந்த முறை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த முறையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டு வருவார் பூரண குணமடைந்து அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்கா? அவங்களோட மனநிலை இப்ப என்னவா இருக்கு? விஜயகாந்த் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரப்புவது வழக்கம். அது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. ஆனால் இருப்பினும் தொண்டர்கள் பயத்துடன் அச்சத்துடனே விஜயகாந்த் உடல்நலம் குறித்து அறிய ஆவலாக மருத்துவமனைக்கும் அவரது வீட்டுக்கும் செல்வது வாடிக்கையான ஒன்றாக இருந்தது. கடந்த முறை 18ஆம் தேதி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட போது 3 வார காலம் மருத்துவம் இருந்த போது தொடர்ந்து அடிக்கடி இது போன்ற பிரச்சனைகள் இருந்தது. அவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் பரவியது. இந்த சூழலில் தான் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். விஜயகாந்த் நலமுடன் இருக்கிறார், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தொண்டையில ஆபரேஷன் எதுவும் செய்யவில்லை, இந்த போன்ற வதந்திகள்லாம் பரவியது தவறு, நலமுடன் தான் இருக்கிறார் என்ற ஒரு புகைப்படத்தையும் வீடியோவும் வெளியிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அவர் ஒவ்வொரு முறையும் வதந்திகள் பரப்பக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அவர் அந்த சிகிச்சையிலிருந்து மீண்டும் வதந்தியிலிருந்து மீண்டும் அவர் வீடு திரும்பினார். கடந்த 12ஆம் தேதி டிசம்பர் 12ஆம் தேதி அவர் வீடு திரும்பினார். அதே போன்று தற்போதும் இந்த வதந்திகளை முறியடித்துவிட்டு விஜயகாந்த் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையுடன் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருக்கிறார்கள். முருகேசன், அவர் தீவிரமாக அரசியலில் களமாடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டது. அது எந்த காலத்திலிருந்து அவருக்கு உடல் சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் இருந்து வந்தன முருகேசன், ஒரு முறை நினைவு கூற முடியுமா? நடிகர் விஜயகாந்த் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்கள் நடத்தக்கூடியிருந்தாலும் புரட்சிகரமான வேலை நடத்தக்கூடியிருந்தாலும் அவர் அரசியல் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு சொல்லிவிட்டுக் கொண்டே இருந்தது. தனது ரசிகர் மன்றங்களை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வைத்து பலர் வெற்றி பெற்ற சூழ்நிலை அவர் தான் உடனடியாக அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் எண்ணம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏற்பட்டு உடனடியாக தேமுதிக கட்சியை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் போட்டியிட்டு விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 2006 2011 முதல் முறையாக அவர் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்து வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2011-16 வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட தேமுதிக தொடங்கிய காலகட்டத்தில் கட்சி தொடங்கிய உடனே தேர்தல் போட்டிட்டு வெற்றி பெற்று விஜயகாந்த் எம்எல்ஏ ஆனவுடன் அதனை தொடர்ந்து அவர் எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வைத்து வந்திருக்கார். இந்த சூழலில் பல்வேறு நலத்திட்டங்கள் அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவர் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக தொடர்ந்து ரசிகர்கள் மூலமாகவும் கட்சி தொண்டர்களும் கொண்டாடி வந்தார்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை விஜயகாந்த் எப்போது இருப்பதால் அவருடைய பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடினார்கள். அவர் அரசியல் கட்சியை தொடங்கியிருந்து தற்போது வரைக்கும் அவர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயகாந்த் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அவரால் தொடர்ந்து பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் அவர் மருத்துவம் அளிக்கப்பட்டு அவருக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டிருப்பதாகவும் பேச்சு திறன் பயிற்சியும் கொடுக்கப்பட்ட பேச்சு வரவில்லை, நரம்பு தளர்ச்சியான பிரச்சனை ஏற்பட்டு அவர் வெளிநாடுகள்லாம் சென்று மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு சென்னை திரும்பினார். அவர் பேசுவதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்ட தொடர்ந்து அதை முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது தொடர்ந்து சமீபத்து காலமாக கடந்த ஆண்டு துபாய் வரைக்கும் கூட சென்று அவருடைய
சிகிச்சை மேற்கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து அந்த சிகிச்சை பலனளிக்காத சூழ்நிலையில் தொடர்ந்து மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் விஜயகாந்துக்கு வந்து சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வாடிக்கை இருந்தது. இந்த சூழலில் தான் வந்து தற்போது வந்து இன்றைய தினம் வந்து அவருக்கு வந்து கொரோனா தொற்று 2020க்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெண்டிலேட்டர் வசதியுடன் வந்து அவர் சிகிச்சை பெற்றுள்ளதால் ஒரு தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் மற்றும் அனைவர் மத்தியிலே ரசிகர் மத்தியிலே பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் மீண்டும் வர வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கார்கள் தொண்டர்களும் ரசிகர்களும். டிரைவராவோ தான் தெரியும். நம்ம வந்து அதை பத்தி பேசணும். ஆனா சினிமால அவர் சம்பாதிச்ச பேர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிறைய திரைப்பிரபலங்கள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். புது முகங்களா இருந்த நிறைய பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்ததாகவும் அவர் கை கொடுத்து தூக்கி விட்டதாகவும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். சினிமா துறையில வந்து அவரை எல்லாருமே அன்போட கேப்டன் அப்படின்னு மக்கள் அழைக்க நம்ம கேட்டிருப்போம். சினிமா துறையில அவர் சம்பாதிச்ச பேர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? அது குறித்து நினைவு கூற முடியுமா? மதுரையிலிருந்து ஒரு சர்க்கரை அதாவது ஒரு மில் உரிமையாளருடைய மகன் என்ற பெயருடன் இந்த விஜயகாந்த் வந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் எண்ணத்தோடு தான் சென்னைக்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்து சினிமா துறையில் நுழைந்தார். அவர் வந்து நடித்த பல்வேறு திரைப்படங்களாம் வந்து புரட்சிகரமாக இருந்தது. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் வாய்ப்பு கொடுத்து தூரத்திடி முழக்கம் படத்தின் மூலம் அறிமுகமாகி அவர் வந்து திரைப்படம் நடித்து வந்தார். அவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மேல் வந்து அவருடைய பற்றின் காரணமாக வந்து அவருடைய மகனுக்கு கூட விஜயகாந்த் மூத்த மகனுக்கு கூட வந்து பிரபாகரன் என்ற பெயர் தான் சூச்சியிருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் வந்து இது திரைத்துறையில் தான் பட்ட கஷ்டத்தை வந்து மற்றவர்களும் படக்கூடாது, தன்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் வந்து பல்வேறு புதுமுக இயக்குநர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கார்கள். அதே போன்று அவரை நாடி வந்து உதவி கேட்டவர்களுக்கு வந்து திரைத்துறையில் வந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கார். பல்வேறு நடிகர்கள் இதனை வெளிப்படையாகவும் செஞ்சிருக்காரு. அதே போன்று சினிமா ஷூட்டிங் நடக்கும் போது வந்து தனக்கு என்ன உணவு கொடுக்கப்படுகிறதோ அதே உணவு தான் அனைத்து சினிமா துறையில் அவருடன் ஷூட்டிங்கில் பணியாற்றக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் அந்த உழைப்பு தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை வகுத்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சரிசமமா பார்க்கக்கூடிய தலைவராக தான் விஜயகாந்த் வளர்ந்து வந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் வந்து தொடர்ந்து அதே போன்றுதான் கட்சியிலும் அவர் வந்து கட்சி தொடங்கிய காலகட்டம் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய பிறந்தநாளை வந்து வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடணும். ஆடம்பரமாக பிற தலைவர்களை போன்று ஆடம்பரமாக வந்து விழாக்களை நடத்தி செய்யக்கூடாது. தனது பிறந்தநாளை ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தில் வந்து அனைவருமே வந்து வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்ற அந்த கருத்தையும் வந்து தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் வைத்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் விஜயகாந்தை நேரடியாக செய்திருக்கார். அவர் வந்து இடது கை கூட வலது கைக்கு தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து அந்த அவருடைய எண்ணங்கள் இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து அவர் செய்த உதவி சொல்ல மாறாது. ராதா, இப்படிப்பட்ட தங்களுடைய ஆதர்ச நாயகன், தங்களுடைய தலைவன் மீண்டு வந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் அவர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு விஜயகாந்த் மீண்டு வந்துவிட வேண்டும் என்பதாக இருக்கிறது. அவருடைய இல்லத்தின் முன்பாக அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவர் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.